வாய்ஸ் ஆஃப் சைலன்ஸ், ஃபிஃப்த் ஸ்பீச். சிம்பாலிக்காக மேடம் பிளாவட்ஸ்கி வந்து சப்தத்தை பற்றி சொல்கிறான். பஜனை தாளம், ஜால்ரா, அதாவது ஒன் லைனில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டான். வீணா, ஃப்ளூட்டு, யானோட பிளிரல், இடி அடிக்கிறது, இதெல்லாம் நம்ம ஜாக்கிரதையாக கேட்கணும். அந்த சப்தத்தெல்லாம் சமுத்திரத்தில் இருக்கிற இந்த ஷெல் சங்கை வந்து காதில் வச்சுட்டா சமுத்திரால சவுண்டு கேட்கும். அதை கேட்குறதுன்னு சொல்கிறான். நாம் அதை ஊதுறதுக்கு தெரிஞ்சுட்டு செய்யலாம், நல்லது. ஃப்ளூட் வித்வான்கள் வாசிக்கிறதையும் கேட்கணும். மியூசிக் மேலே நம்மளுடைய ஆர்வத்தை அதிகப்படுத்திக்கணும், அது ரொம்ப நல்லது. ஸ்வாத்தியாயம் செய்யி அப்படின்னு சொல்கிறா எல்லாரும். வந்து புக்கு ஓப்பன் செஞ்சாலே போர் அடிக்கிறது அப்படின்னு தோணும். அப்போ நமக்கு சொல்கிறாள்ல, ஸ்வாத்தியாயம் படித்தா ரொம்ப நல்லது. உடனே சரி ஏதோ நல்லதுன்னு சொல்கிறா, போர் அடித்தாலும் பரவாயில்ல, நம்ம கொஞ்சம் படிப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம ஆர்வத்தை வந்து அதிகப்படுத்திக்கிறோம். அதே மாதிரி மியூசிக் கூட நம்ம ரெகுலராக கேட்குறத பழக்கம் பண்ணிக்கணும். அதை வந்து ஸ்ட்ரெஸ் பூஸ்டர்னு சொல்லலாம். அட்லீஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் கேட்க பழகிட்டு அப்புறம் நமக்கே அதில் இன்ட்ரெஸ்ட் வந்துடும். ஃப்ளூட்டு நன்னா கேட்கணும். ஸ்ரீராம சர்மா ஆச்சாரியா வந்து நாதோபாசனன்னு தினம் அதை உபாசனம் பண்ணுற மாதிரி செஞ்சுருக்கார். ஃப்ளூட்டோட கிருஷ்ணர் தான் ஃப்ளூட்டு. அந்த ஸ்ரீகிருஷ்ணர் ஃப்ளூட்டு சப்தத்தினால வந்து பசு, செடி, விருட்சம் எல்லாமே ஒரு அட்ராக்ட் ஆகிருக்கு. அது அவ்வளோ அட்ராக்ட் ஆகிருக்குன்னா அது சூப்பர் சோனிக் சவுண்டு அப்படின்னு சொல்லலாம். அந்த சூப்பர் சோனிக் சவுண்டுன்னு சொன்னோடனே நமக்கு இன்னொன்று ஞாபகம் வருது. நாயெல்லாம் இருக்கே, அது வந்து நம்மளோட ஹியரிங் அதுக்கு ரொம்ப ஜாஸ்தி. அதாவது ரொம்ப லோவாக இருக்கிற சவுண்டு கூட அதுக்கு கேட்கும். இது வந்து லோவர் ஹையர் அப்படின்னு சொல்லலாம். அது வெஸ்டர்னர்ஸ் வந்து டீட்டெயிலாக இதை பற்றிலாம் சொல்கிறா. ஹெட்ஸ், HERTZ, ஹையரில் அதாவது பேங்கார்து. அந்த லோவர் எப்படி பாதிக்கிறது, லோவர் சவுண்டு நம்மளை எப்படி பாதிக்கிறது, ஹையர் சவுண்டு எப்படி பாதிக்கிறது, ஸ்மூத்தாக ரிதமாக இருக்கிற சவுண்டு எப்படி நமக்கு இருக்குது, அதை பற்றியெல்லாம் சொல்கிறா. எக்ஸ்பெரிமெண்ட்டு செஞ்சு சொல்லியிருக்கா வெஸ்டர்னர்ஸ். மியூசிக், அந்த மியூசிக்கை வாட்டரில் ப்ரொஜெக்ட் பண்ணால் வாட்டர் எப்படி சேஞ்ச் ஆகுதுங்கிறது ஜப்பான்காரா சொல்லியிருக்கா. இதை பற்றி நம்ம வீடியோலாம் கூட பார்த்துருக்கோம். அதனால் மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட்டை நம்ம கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிக்கணும். சின்ன வயசில் நமக்கே தெரியும், நம்ம பெரியவாள்லாம் எங்கேயாவது மியூசிக்கு இது நடந்ததுன்னா, கச்சேரி அது இது நடந்ததுன்னா கூட்டின்னு போவாள். அது மாதிரி வந்து கிஷோரையும் அவள் அப்பா ஆஷ்னு போயிருக்கிறத நினைவுபடுத்தி சொல்கிறார். அப்பா அவர் போன ஒரு வீணை கச்சேரியில் அந்த வீணை வாசிக்கிறவர் குயிலனோட நாதத்தை வாசிக்கும்படி செஞ்சார். அதாவது கரெக்டாக செஞ்சாரா, வாய்ஸ் வந்துதா, இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டு. பர்ஃபெக்ட் குயில்நாதம் வரத்துக்கு ஒரு பாட்டு எழுதி அதை வீணையில் வாசித்து காட்டினார். மிருதங்கம், இது கூட ஐடென்டிஃபை, சிவனுடைய டமருகத்தோட அதில் கூட இது டமரு சவுண்டு வேறு, மிருதங்க சவுண்டு வேறு. முதல்ல 16 அட்சரம் இதுலேருந்து வந்தது, சப்தத்திலேருந்து பாஷை வந்தது. பாஷை வரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணினா அப்படின்னா ஐரோக்ளிப்ஸ் அப்படின்னு சொல்வாள். அதன் சுவர் மீது சிம்பல் எழுதுவாள். அதன் மூலமாக பரிபாஷை நடப்பட்டுறது. அப்படி வந்து சிலது அது மாதிரி நடக்கிறது அப்படின்னா, சிலது வந்து நம்ம கஷ்டம் தரதாகவும் இருக்கும், சிலது தாங்கிக்கிற மாதிரியும் இருக்கும், சிலது நிர்பந்தம் பண்ணுற மாதிரியும் இருக்கும்.
யம நியமம் தெரிஞ்சுக்கும் போது பிரகிருத்தியில் உள்ள ஆல் சவுண்டும் பழகப்படுத்திக்க வேண்டியது ரொம்ப அவசியம். சில பேருக்கு வந்து சில சவுண்டெல்லாம் பிடிக்காது, அது ஒத்துக்காதுன்னா அவளே அறியாமல் ஒரு இரிட்டேஷன் வரும். இப்போ பாக்கா உடம்புக்கு நல்லது அப்படின்னா பாக்கா கசக்கிறது, ஆனால் அதோட இருக்கிற நல்லது பற்றி தெரியும். பாக்கா ஜூஸ் சாப்பிட்றது ரொம்ப 100% பலன் இருக்கிறது தெரிஞ்சுடுத்து. அதனால இப்போ எல்லாரும் சாப்பிட்றோம். ஸ்ரீ கணபதி சச்சிதானந்த சுவாமிகள் ஆசிரமத்தில் தரிசிக்க வேண்டியது ரொம்ப இருக்குது. மியூசிக்கில் அவர் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கார். எனக்கு ஒன்றும் ரொம்ப மியூசிக் வராது, ஆனால் எப்போவாது ஒரு ஆர்வம் வரலாம் அப்படிங்கிறதுக்காக அவர் எழுதின புக்கெல்லாம் வாங்கின்னு வந்து படிக்கிறேன். இந்த பட்சியோட கீச் 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 சப்தம் கேட்கணும். அவர் ஒரு ஆடிட்டோரியம் கட்டியிருக்கார். அது ஒரு ஸ்கேன் தியேட்டர் மியூசிக்கு. அதாவது அங்கே மியூசிக்கு வாசித்தா அந்த மியூசிக்கு திருப்பி 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 அங்கேயே வரும். வெளியில் வாசித்தால காற்றுல போயிடும் அந்த சவுண்டு. ஆனால் அந்த ஆடிட்டோரியத்தில் வாசிக்கும்போது சவுண்டு திருப்பி திருப்பி வர்றது கேட்கலாம். அது ஒரு சயின்ஸு பர்சன் செஞ்சால் என்னவாகும்? அது அங்கே கேட்குறது வந்து ஒரு சயின்ஸு. நம்ம பண்ணினா என்ன ஆகும்? நம்ம ரொம்ப டீப் சாதனையில் போகும்போது நேச்சுரல் உள்ள எல்லாத்தையுமே பார்க்கணும், கேட்கணும். நம்ம என்ன நினைக்கிறோம், நான் நிறையா சாதனை பண்ணிட்டேன் அப்படின்னு, நான் எல்லாம் பார்த்தாச்சு கேட்டாச்சு அப்படின்னு சொல்லுவோம். இது இவ்வளோ சொல்ல முடியும். இதுக்கு மேலே அவளுடைய அபிப்பிராயம் தனி. சமுத்திரத்துக்கிட்ட உட்காந்து அந்த அலையோட சவுண்டு அதை கேட்கணும். அலை வர்றது போகிறது அதை பார்க்கணும். அது அலை வர்றதையும் போகிறதையும் பார்க்கும்போது நிஜமாக நேரமே தெரியாது. அதே மாதிரி சன்ரைஸ் சன்செட், அந்த சன்ரைஸு வர்றதும் சன்செட்டு பண்ணுறதும் அப்படியே பார்த்துட்டே இருந்தாக்கா அதுலேயே லீனம் ஆகிடுவோம் நம்ம. we have to be alone. மனசு லேசாக போய் ஒன்றுமே தெரியாது. இப்போ நம்மளாம் சேர்ந்து நம்ம எல்லாம் குரூப்பாக வனபோஜனம் போவோம். போய் எல்லாரோடையும் சேர்ந்து சாப்பிடுவோம், பேசுவோம், பாடுவோம், எல்லாம் பண்ணுவோம். அப்போ அங்கே போகிறோமே அந்த ஓப்பன் ஸ்பேஸை நம்ம ரசிக்கவும் தெரிஞ்சுக்கணும். அந்த ஓப்பன் ஏரில் நீ உனக்கு உன்னோட இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணு. அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நேச்சருடன் இரு. நீ உன்னோட இருக்கும்போது அற்புதமான விஷயம் ஜாகிரதம் ஆகும். அது வந்து ஒரு கோல்டன் டைம்னு சொல்லலாம். நம்ம எல்லாரோடையும் போவோம், போயிட்டா அவள்லாம் நம்மளை தனியாக விட்டுட்டு போயிட்டா அப்படின்னு நினைக்காம ஓ மனசில் அந்த நேரத்தை அதை அசைப்போடு, அதை அனுபவி. நேச்சரோட இருக்க அது ஒரு வரப்பிரசாதம். நீ அவள்கிட்ட நான் தனியாக உட்காந்து கொஞ்சம் தியானம் பண்ணுறேன் அப்படின்னு சந்தோஷமாக சொல்லி நீ உன்னோட நேரத்தை உனக்காக செலவு பண்ணு. அந்த சூழ்நிலை எதமாக ஹேண்டில் பண்ணணும். அவளுக்கு ரொம்ப சூதிங்காக சொல்லணும். பிரகிருதி நமக்கு நாதம் போல் சப்தம் மூலம் தெரியப்படுத்துறது கவனிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். செடிகள், அதாவது செடிகள் இந்த காற்றுக்கு அசையிறது, இலையெல்லாம் ஒன்றுக்கு ஒன்று உரசிக்கிறது, அந்த அணில் போகிற சத்தம், அந்த கீச் கீச்சுன்னு பட்சி சத்தம், இதெல்லாமே கவனிக்கணும். அணுவில் பிரகாசிக்கிறது சாமி அப்படின்னு நம்ம பாடுறோம்.
அதை நம்ம பாடுறதோடு நிறுத்திக்காமல் அதை அனுபவிக்கிறது ரொம்ப அவசியம். ரொம்ப அற்புதமான பாட்டு. ப்ராக்டிக்கலாக நம்ம இது வரைக்கும் செய்யலை. அணுவில் கூட பகவானை பார்க்கணும். யூ ஹாவ் டு எக்ஸ்பெரிமெண்ட் ஆன் யுவர் செல்ஃப். ஒவ்வொரு அணுவிலையும் பகவானை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ஒரு அனுபவம் வரும். சிலது ஒரு டிஸ்டர்பன்ஸு கொடுக்கும். அப்போ நம்ம நார்மலாகி நம்மளோட காமன் சென்ஸை யூஸ் பண்ணிக்கணும். மற்ற நேரத்தில் லெட் அஸ் பி வித் யுவர் செல்ஃப். பிரதி அணுவிலும் உள்ள விஷயம் தெரியும். பிரதி அணுவோட நம்ம ஐக்கியம் ஆகிடணும். அப்போ அற்புதமான விஷயங்கள்லாம் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். நீ உன்கிட்ட இருந்தாதான் அந்த ஐக்கிய நிலை ஏற்படும். அப்போ உனக்குள்ள விஷயம் தெரிய ஆரம்பிக்கும். நம்ம மைண்டு பாடி, லூமர் பாடி, ஆஸ்ட்ரல் பாடி எல்லாம் சொல்கிறோம். இதெல்லாம் க்ளீன் பண்ணணும். எப்படி நம்ம மனசை க்ளீன் பண்ணிக்கிறது, அது கூட ரொம்ப அவசியம். 6 பிரின்சிபிள். கோரிக்கையெல்லாம் தாண்டினாதான் நல்லது. நம்மளாம் கோரிக்கையை தாண்டின ஸ்டேஜாகவே நினைக்கலாம். ரெஸ்பான்சிபிள்லாம் நமக்கு ஆயிடுத்து. அதெல்லாம் தாண்டினாதான் நம்ம ஆஸ்ட்ரலை தாண்டினாதான் நல்லது. இல்லைன்னா ஆஸ்ட்ரலை பார்க்க முடியாதுன்னு சொல்வாள். ராவணன், ஹிரண்யாட்சன், இரண்யகசிபு, அவ மேலே போல நமக்கு கோரிக்கை எதுவும் இல்லை. பணத்தை பார்த்த உடனே ரொம்ப மோகமாக இருக்கிறது. அப்புறம் கரப்ஷன் போய் ராங் ரூட்லலாம் பணத்தை சம்பாதிக்கிற அந்த ஆலோசனை இல்லை. இருக்கிறதுல சம்திருப்தி இருக்குது. அதனால் நம்ம யாவருமே கோரிக்கையை தாண்டின ஸ்டேஜில் இருக்கிறவா தான் அப்படின்னே நாம் நம்மளை நினச்சிப்போம். இதுக்கு யாரும் உனக்கு சர்டிஃபிகேட்லாம் கொடுக்க மாட்டான். உன்னோட உள் மனசில் கோரிக்கை இல்லையா? இருக்கா? யார் பாப்பா? பூர்வ காலமாக இருந்தால் பெரிய மகரிஷி பார்த்து சொல்லுவா. இப்போ அப்படிப்பட்டவாழ்கிட்ட நம்ம போகிறோமா அதுவும் தெரியாது. நம்மளை நாமே அனலைஸ் செஞ்சுட்டு நான் டிசைட்லெஸ் ஆக இருக்கேனா இல்லையா அப்படின்னு பார்க்கணும். ரெஸ்பான்சிபிலிட்டியை கம்ப்ளீட் செய்து கொண்டேனா? குழந்தைகள் நன்னா படித்து முன்னேறி வரணும் என்பது டிசைர் கிடையாது. அதேமாரி அவளை நல்ல காலேஜில் படிக்க வைக்கிறது, சஃபிஷியண்ட்டாக ஃப்யூச்சருக்கு கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கிறது, அதெல்லாம் டிசைட் இல்லை. 1 கோடி நம்ம வரப்போகிற காலத்துக்கு போகிறோம் அப்படின்னு நம்ம செட் பண்ணி வச்சுட்டா அது அவசியம்தான். அதே 10 கோடி அப்படின்னா அது டூ மச் டிசைர். நம்ம இப்போ டிசைரில் ஸ்டேஜ் போயிட்டோம் அப்படின்னு நினச்சி ஆரம்பிப்போம். அப்போ ஸ்ரீராம சர்மா ஆச்சாரியர்கிட்ட எல்லாரும் வருவா. அவர் நான் வெஜிடேரியன் எல்லாருமே சேர்ந்து வருவா. நான் வெஜிடேரியன் சாப்பிடாதேன்னு எப்பவுமே சொல்ல மாட்டார். காயத்ரி பண்ணு, காயத்ரி செஞ்சு 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 சாதனா பண்ணு, தியானம் பண்ணு. அப்போ புக்கெல்லாம் படிங்கோ, ஸ்பீச்சஸ் எல்லாம் கேளுங்கோ.
அப்படின்னு சொல்லுவார். அப்போ இதெல்லாம் பண்ணும்போது நமக்கு உள்ளேருந்து ஒரு டிஃப்ரென்ஸு தெரியும். நமக்குள்ள ஒரு ஆர்வம், இந்த நான் வெஜிடேரியன் சாப்பிட்ணுங்கிற ஆர்வம் தானாகவே போயிடும். நம்மகிட்ட இருக்கிற பேட் ஹேபிட்ஸ் கூட போகும். டிசைர்லெஸ் ஸ்டேஜ் போயிட்டோம் அப்படின்னு ஸ்ட்ராங்காக நம்ம நினச்சிப்போம். ஏமோ சர்ப்ளஸ் டிசைர் இருந்தால் கூட அதுவும் கிளியர் ஆகிடும். அது நம்மகிட்டேருந்து வரணும் இது அப்படிங்கிறது இது கூட முடியாது. அதாவது நம்ம எத்தனை இதெல்லாம் பண்ணணும்னு நினச்சா முடியாது. லட்சமாக காயத்ரி ஜபம் பண்ணணும். அந்த காயத்ரி பரிவாரில் 10 லட்சம் வந்து ஒரு நாளைக்கு 10 மாலை ஜபம் பண்ணுறவா இருக்கா. அவ்வளோ ஜபம் 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 லட்சமாக ஜபம் நடந்துகிட்டே இருக்கும். இதை பண்ண பிரம்மாண்டமான ஸ்மிருதி கிடைக்கும். அப்போ குருதேவர் அவளெல்லாம் என்ன சொல்வார், நீ பப்ளிக்கில் போய் எல்லாருக்கும் சொல்லு, இதை பற்றி பிரச்சாரம் பண்ண. இல்லை மாஸ்டர், நான் வீட்டில் உட்காந்துட்டு பூஜை தபம் ஜபம் எல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் நடக்காது. நீ உங்ககிட்ட இருக்கிற இந்த சக்தியை பிரபஞ்சத்துக்கு தரணும். புக்ஸ் எல்லாம் இது எல்லாருக்கும் கொடுக்கணும், பிரச்சாரம் பண்ணணும். இப்போ குருவுக்கும் பப்ளிக்குக்கும் நடுப்புற ஒரு மீடியம் வேணும். அதுக்கு நம்மளை தயார் பண்ணி அனுப்புகிறார். அப்போ நிறைய மெம்பர்லாம் கிடைப்பா. இதில் நான் என்னுடையது ஸ்வார்த்தம் அப்படின்னு சொல்கிறதுக்கு இடமே கிடையாது. ஆத்மா, பகவத் தத்துவம், பிரகிருத்தியே இதான் இருக்கும். அதாவது என்னுடையது அப்படிங்கிறதே இருக்கக்கூடாது. யாரேனும் நம்மகிட்ட வந்து அவளோட ப்ராப்ளம்லாம் சொல்கிறா அப்படின்னா அதை நம்ம பொறுமையாக கேட்கணும். அவள் சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஆரம்பிக்கக்கூடாது. அப்போ அவள் சொல்லும்போது நிறைய விஷயம் புரியும். இப்படிலாம் போகிறது பில்கிரிமேஜ் பார்த்து. குண்டலினி சர்பண்ட் பவர். ஃபோகட் அப்படின்னா விஷ்ணு பவர். வாசுதேவன் எல்லாரோட அணுவிலையும் நிறைஞ்சிருக்கார். குரு மாஸ்டராக எந்த சக்தி ஒவ்வொரு அணுவிலையும் இருக்கோ அந்த சக்தி வாசுதேவ சக்தி. எல்லா இடத்துலையும் இருக்கும். சர்வவியாபி, சர்வ சமர்த்தவர், சர்வஜன். இது மூணும் வேணும் குருவுக்கு. நம்ம அந்த குரு எங்கே போனாலும் நம்மளை தேவையான மெசேஜ் தருவார். குரு நமக்கு எந்த மூலையில் இருந்தாலும் நம்மளை ரட்சிப்பார். குரு எங்கே இருந்தாலும் நமக்கு ஞானம் தருவார். ஃபோகட் அப்படிங்கிறது விஷ்ணு எல்லா இடத்துலையும் நிறைஞ்சு இருக்கிறது. அணுவுக்கு காரணம் பிரம்மா, அஸ்தித்வம். அணுவோடைய மூவ்மெண்ட்டுக்கு காரணம் சிவன். அணுவில் உள்ள சக்தி காரணம் விஷ்ணு. நீ எந்த வழி உனக்குன்னு எடுத்துட்டு இருக்கியோ அந்த வழி உன்னுடையதாகி இருக்கணும். டிசைர் நத்திங். நாம் எந்த ஸ்டேஜில் இருக்கோம் அது புரியல. ஐ ஆம் த வே அண்ட் த பாத் கிரியேட். அதாவது நம்ம டிசைர் ஸ்டேஜில் இருக்கோமா டிசைர்லெஸ் ஸ்டேஜில் இருக்கோமா தெரியல.
அதாவது எப்போதும் அந்த தபஸ்விகள்லாம் காஷாய வஸ்திரம் கட்டிப்பா, தாடி வச்சுட்டுருப்பா, ஃபேமிலியெல்லாம் உதறிட்டு எங்கேயோ போய் தபஸ் பண்ணுறது, ஆசிரமத்தில் இருக்கிறது, டிசைர்லெஸ்ங்கிறது இதுதான் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம மனசில் இதே பதிஞ்சுடுத்து. நன்னா புரிஞ்சுக்கோங்க. சரியான புரிதல் இல்லாமல் நம்ம இருக்கோம். நாம் டிசைர்லெஸ் ஸ்டேஜில் தான் இருக்கோம். அதை நீ தான் தீர்மானமாக மார்க் போட்டுக்கணும். சந்நியாசிகளுக்கு சமானமாக ஜீவிக்கிறேன், என்னோட உத்தியோகம், ஃபேமிலி, சொசைட்டி ஆக்டிவ்னஸ் எல்லாம் செய்கிறோம். ரெஸ்பான்சிபிலிட்டி பர்ஃபெக்டாக பண்ணுறோம். அனாவசியமாக வேறு எந்த வேலையும் செய்யலை. ஸோ நாம் டிசைர்லெஸ் ஸ்டேஜ்னே சொல்லலாம். 7 கேட் இருக்குது, ஷட்சக்கரம் இன்னும் சொல்லலாம். நம்ம ரெகுலராக சாதனை பண்ணுறோம். அதுக்கு ரொம்ப யோசனை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. த வாய்ஸ் ஆஃப் சைலன்ஸ் த ஆர்மி ஆஃப் வாய்ஸ் அப்படின்னு கூட புக்கு வருது. ஆகாசத்தில் வாய்ஸ் கேட்க முடியும். ஆகாசி வாணின்னு சொல்லுவாள். புராணத்தில் கூட இதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. இதை வெறும் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். எது சரி எது தப்பு எல்லாமே கவனிக்கணும். சில சமயம் மிஸ்லீடு பண்ணுறவாளும் உண்டு. நமக்கு பழைய கர்மம் பற்றி தெரியாது. அது நமக்கு எகென்ஸ்டாக வேலை செய்யும். இப்போ நமக்கு அவேர்னஸ் வந்துடுத்து. ரிப்பேரை நமக்கு சரி பண்ணிக்கிறக்கூடிய சக்தியும் தெரிஞ்சுடுத்து. டிசைர்லெஸ், டிஸ்கிரிமினேஷன், டிவோஷன் 3மே தெரிஞ்சுடுத்து. நம்மளுடைய குரு பழைய ஜென்மங்களை விஷயங்களை சொல்வார். அது நமக்கு அர்த்தம் ஆகும். கஷ்ட ரூபமாக வரும், கர்ம ரூபத்தில் வரும். பக்கத்தில் இருக்கிறவா நம்மளை சொல்வா, நீ ஏதோ பாபம் பண்ணியிருக்க பூர்வ ஜென்மத்தில், அதான் இப்படி நீ அனுபவிக்கிற, அதனால் இப்படி நடந்தது அப்படின்னு அடிக்கடி சொல்லுவா. அப்புறம் இதையும் சொல்வா, நீ இவ்வளோ காயத்ரி ஜபம் பண்ணுற, ஏன் இதெல்லாம் வருது அப்படின்னு வேற உசுப்பு ஏற்றுவா. நம்ம அதே மாதிரி பொசிஷன் இன்னொருத்தருக்கு சொல்கிறதா இருந்தால், நீ நன்னா பண்ணுற, பாபம்லாம் பண்ணலை அப்படின்னு நம்ம சொல்வோம். கர்ம சித்தாந்தப்படி நடக்கிறது என்று நமக்கு தெரியும். நமக்கு சொல்கிறவா என்ன தப்பு பண்ணா அப்படின்னு, அதை எதை நம்புறா அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனால் நமக்கு மட்டும் நன்னா சொல்வா, நீ கஷ்டத்தை ரொம்ப அனுபவிக்கிற, நீ எங்கேயோ ஏதோ தப்பு பண்ணியிருக்க, காயத்ரிலாம் சொல்லக்கூடாதுன்னு சொன்னால் அதுக்காக தான் நீ சொல்கிறேன்னு அதையும் கூட கூட சேர்த்துப்பா. எப்போதும் நல்ல காரியம் பண்ணுறதுக்கு துணை வராத விட இதை மாதிரி இருக்கிறதுக்கு நமக்கு ஏதோ ஒரு அக்கிபுல் மாதிரி போட்டுவிடுவா. கஷ்டம் வருதா, ஓகே, கஷ்டம் வந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா நிமிர்ந்து நில்லு, தைரியமாக இரு, துவண்டு போகக்கூடாது. நீ துவண்டும் போகக்கூடாது. உங்ககிட்ட யாரானு கஷ்டத்தை சொன்னால் அவளுக்கு இதெல்லாம் ஒரு கஷ்டம் இல்லைப்பா, இதெல்லாம் தாண்டி வந்துடுவேன், தைரியமாக இரு அப்படின்னு சொல்லணும். நம்ம சொல்கிற தோனி அவளுக்கு ரிலீஃப் கிடைக்கும். அப்போ அவள்கிட்ட சொல்லணும், மனுஷாளுக்கு தானே கஷ்டம் வரும், கல் மண் செடிக்கா கஷ்டம் வரும் அப்படின்னு. அவள் கஷ்டத்தை டிஸ்கஸ் பண்ணும்போது எல்லாத்தையும் சொல்லணும்னு அவசியம் இல்லை, நமக்கு அது தெரியணும்னு அவசியம் இல்லை.
அவள்கிட்ட சொல்லு எல்லாம் சரியாக போயிடும்ப்பா, கொஞ்சம் எங்கேயாவது பசியாக இருக்கிறவளுக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடு, கோ சேவை பண்ணு, அப்புறம் கஷ்டப்படுறவளுக்கு உன்னால் முடிஞ்ச சர்வீஸ் பண்ணு அப்படின்னு சொல்லணுமே தவிர, எனக்கு தெரிஞ்சவா வீட்டில் இப்படி தான் கஷ்டம் ஆச்சா, அவள் ரொம்ப சிரமப்பட்டா, அவள் வீட்டில் ஆக்சிடெண்ட் ஆகி அந்த பையனுக்கு காலில் ஃப்ராக்சர் ஆகிடுத்து, காலே எடுத்துட்டாப்பா அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி தப்பை நீ பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக திருப்பி சொல்கிறது. யாரோ ஒரு வீட்டில் ஸ்கூலுக்கு போன பொண்ணும் வரலை அப்படின்ட்டு அவள் ரொம்ப கவலைப்பட்டு சொல்கிறாள். அப்போ அப்படியா, அதெல்லாம் கிடச்சிரும், நம்ம இந்த மாதிரி இது பண்ணலாம், ஃப்ரெண்டுகிட்ட ஃபோன் நம்பர் கொடுக்கலாம், அப்படி இப்படின்னு சொல்லணுமே தவிர, அப்படியா அடாடா அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட இமேஜினேஷன், உனக்கு தெரிஞ்ச கதையெல்லாம் சொல்லக்கூடாது. ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் ஆகிருக்கு, ஹார்ட் பேஷண்ட்டை பார்க்க போகிறோம். நம்ம அவள் பேசுகிற பேச்சு அவளுக்கு தைரியம் தரணும். ஐயோ, இப்போ இந்த காலத்தில் சயின்ஸ் எல்லாம் ரொம்ப டெவலப் ஆகிருக்கு, ஸ்டண்ட்டு வச்சுட்டு வாழலாம் கூட நன்னா வேலை பண்ணுறா, ஓப்பன் ஹார்ட்டு செஞ்சவாள்லாம் நன்னா ஆக்டிவாக இருக்கா, ஒன்றும் இல்லை, நீங்கள் சரியாக போயிடுவாள், நன்னா இருப்பேள் அப்படின்னு சொல்லணும். இப்போ தான் இந்த வாய்ஸ் ஆஃப் சைலன்ஸ் அதை உபயோகப்படுத்தணும். நெவர் டாக் டு நெகட்டிவ். தப்பெல்லாம் ரொம்ப ஸ்வீட்டாக சொல்லு. யாரான எதிர்த்தாப்பில் இருக்கிறவாட்ட தப்பு பண்ணியிருக்கா, நமக்கு அந்த தப்பு பண்ணியிருக்காங்கிறது தெரியுது. ஆனால் அவள் தப்பை நீ சுட்டி காட்டி பேசினா அவளுக்கு ஹர்ட் ஆகும். அதோட சமயத்தில் அந்த ஈகோ அவளுக்கு அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாள். அப்போ என்ன பண்ணணும்? ரொம்ப நாசுக்காக அவள்கிட்ட பேசணும். பேசிட்டு நமக்கு குரு காட் அவள்கிட்டலாம் இருக்காள்ல, அவள்கிட்ட இதை பற்றி சொல்லி இந்த மெசேஜை அந்த மனுஷன் அவருக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டா போகிறோம். குரு அதை தெரியப்படுத்திடுவார். பேச்சே அவசியம் இல்லை. நாம் நம்ம பேச்சை குறைச்சிண்டு இந்த வேலை பண்ணலாம். இப்போ ஆர்கே குரூப்பில் இருக்கிறவாளுக்கு நிறைய குரு இருக்கா. தத்தாத்திரேயர், ஷீரடி, வெங்கடேஸ்வர சுவாமி, இவாளாம் ரொம்ப இம்மீடியட் ரெஸ்பான்ஸ் தருவான். நீ எவ்வளவு அன்பை கொடுக்குறியோ, நீ அந்த மாதிரி எக்ஸ்ப்ரெஸ் செஞ்சா அந்த அளவு உனக்கு கிருப்பா பண்ணுவார். கேர்ஃபுல்லாக கவனி. சில சமயம் சின்ன ஒரு தாட்டு நமக்கு கஷ்டத்தை தரும். ஹால் ஆஃப் லேர்னிங். நாம் இதில் தான் இருக்கோம். நாம் இங்கே இப்போ ஹால் ஆஃப் இக்னரன்ஸில் இல்லை. ஹால் ஆஃப் விஸ்டம் போயிட்டா நெகட்டிவ் தாட்டே வராது. ஆனால் நம்ம சின்சியராக முயற்சி பண்ணுறோம், அது புரியுறது. அதை புரியறதுனால்தான் எந்த புரியாத கிளாஸு, அதாவது இங்கிலீஷ் பெரிய பெரிய புக்கெல்லாம் படிக்கிறா, அந்த கிளாஸ் எல்லாம் ஒன்றும் புரியவே புரியாது. ஆனாலும் இதை போய் கேட்கணும், இதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தினால உட்கார்றோம். நமக்குள்ள அந்த சப்ஜெக்ட் போயிடுறது. இப்போ இல்லைனாலும் எப்பயோ அது நமக்கு உபயோகப்படும். ஃபேமிலியோட பொறுப்பை நன்னா பர்ஃபெக்டாக பண்ணணும். சில சமயம் லேடிஸ்க்கு ஃபேமிலியில் நிறையவே அவளுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ண முடியாது இருக்கும். அது ஜென்ஸும் பண்ணுறா. அண்ணா தம்பி நிறைய பேர் பண்ணுறா. அவள் அவள் குழந்தைகள் கேட்குறது வாங்கி கொடுத்து, அவளுக்கு சீட்டு காலேஜுக்கு வாங்கிறதுக்கு அங்கே இங்கே கடனை வாங்கி சேர்க்குறா, எல்லாம் பண்ணுறா. அவளுக்குன்னு ஏதேன்னு விஷ் இருக்கா தெரியவே தெரியாது. ரொம்ப சாக்ரிஃபைஸ் பண்ணுறா. அவளோட ஹெல்த்தை கூட கவனிச்சிக்க மாட்டா. அவள் மைண்டில் என்ன, குழந்தைகள் தான். குழந்தைகள் நன்னா படிக்கணும், நல்ல பொசிஷனுக்கு வரணும், நன்னா செட்டில் ஆகணும், இதான்.
பர்சனலாக அவளுக்கு எதான விருப்பம் இருக்கும், அதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுடுவா. அவ்வளோ டிட்டாச்மெண்ட்டாக வேலை பண்ணுவாள். ஜென்ம ஜென்மமாக நம்ம பண்ணிகிட்டே இருக்கோம். அதனால் இப்போ நம்மளோட குழந்தைகளாகட்டும் கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் கிளாஸ்க்கு அந்த புக்கெல்லாம் படித்தா நம்ம பயப்படக்கூடாது, அஜ்ஞானத்துக்கு போகக்கூடாது. இதெல்லாம் ரொம்ப நல்லது தானே. இப்போ இருக்கிற கரிகாலத்தில் பசங்க இந்த மாதிரிலாம் பண்ணினா ரொம்ப நல்ல வழியில் போவாள். இதில் போனால் டைரெக்டாக போவாள், மற்ற வழியில் போனால் திசை திரும்புறதுக்கு வழி இருக்குது. சில சமயம் சின்ன குழந்தைகளோட மனசு தத்துவம் போல் நம்ம இருக்கணும். அதாவது இந்த யூடியூப்லாம் வரும் சின்ன குழந்தைகள் சிரிக்கிற மாதிரி, அந்த மானசிக ஸ்திதி வேணும். அந்த மானசிக அதை குழந்தை சிரிக்கிறது, அதை குழந்தை அம்மாவை பார்க்கறது, அந்த மாதிரி காலம்லாம் அதெல்லாம் ஒரு கோல்டன் டேஸ் தான். குருவோட பிளஸ்ஸிங் நமக்கு நிரந்தரமாக கிடைக்கிறது. அதாவது சூரியன்டேந்து கிரணங்கள்லாம் கண்டினியூஸாக வருது, நம்ம ரிசீவ் பண்ணலை. வி ஆர் நாட் இன் ரிசெப்டிவ் மோடு. நாம் மௌனமாக இல்லாதனால அதை நம்ம ஸ்வீகரிக்க முடியல. மௌனம், இன்டர்மீடியன்ட் சைலன்ஸு ரொம்ப முக்கியம். அது கூட தியானம் மெயின்டைன் பண்ணால் அது கூட ஒரு கர்ம யோகமே. இதை நீ ப்ராக்டிஸ் பண்ணினா கண்டினியூவாக குருவோட பிளெஸ்ஸிங் நமக்கு கிடைக்கிறது. அவர் நமக்கு ஆலோசனை ரூபத்திலேயே பிளெஸ்ஸிங் தருவார். மிஸ்டிக் சவுண்டை கேட்கணும். 5 சென்சஸை வெரி ஆக்டிவாக வச்சுக்கணும். ரெகுலராக காது, கண், இதெல்லாம் மைண்டு ஆக்டிவாக வச்சுட்டா சென்சஸ் கூட ஆக்டிவாக இருக்கும். நம்ம ரொம்ப அலர்ட்டாக இருந்தால் மற்றவா பார்க்க முடியாததை கூட நாம் பார்க்க முடியும். மற்றவாளுக்கு கேட்க முடியாதது கூட நம்ம கேட்போம். இப்போ கண்ணை மூடிண்டு கேட்டாக்க சென்சஸ் அது ப்ராக்டிஸ் ஆகும். சவுண்டு எங்கேருந்து வருது, ஈஸ்டா வெஸ்டா அப்படின்னு தெரியும். அப்புறம் இன்னும் கண்ணை மூடின்னு இருந்தால் இந்த உட்காந்து இருந்துக்கும்போது வீட்டு சத்தம் மட்டும் இல்லை, தெருவில் போகிற சத்தம் அது கூட காதில் விழும். இன்னும் டீப்பாக போனால் இன்னும் கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற சத்தம்லாம் காதில் விழும். அநாகத சக்கரம் தான் இந்த இதுக்கெல்லாம் ரொம்ப மெயின். ரோடு சவுண்டு கூட கேட்கும், செட்டிலர் சவுண்டு கூட கேட்கும், அது கூட அவகாசம் இருக்குது. இதெல்லாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். நான் எங்கேயோ போய் காட்டில் உட்காந்து தவம் பண்ணுறேன், எனக்கு வீட்டில் இதெல்லாம் ஒத்துக்காது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்கு போக வேண்டாம். டெம்பிளில் போய் உட்காந்து தான் தபஸ் பண்ணலாம், வீட்லேயும் உட்காந்து பண்ணலாம். திஸ் மிஸ்டிக் சவுண்டு அநாத சக்கரம் ஸ்பந்தனம் ஆகும். 7 சென்சஸ், 5 தெரியும், 6, 7, 7th சென்ஸ் ஆக்டிவ் ஆகணும். இது ராங் வழியில் போகக்கூடாது. 7th சென்ஸ் இஸ் மோஸ்ட் ஸ்பிரிச்சுவல். நம்ம எங்கேயாவது போகும்போது யாரானும் நமக்கு வேண்டாத வார்த்தை, நமக்கு அது சம்மந்தம் இல்லை, அந்த வார்த்தை நம்ம கேட்கக்கூடாது. அந்த மாதிரி பேச்சு கேட்டால் உடனே ஒரு 24 காயத்ரி மந்திரத்தை சொல்லிடணும். அப்போ கேட்ட இந்த சப்தத்தோட இது கருகி போயிடும்.
பார்ப்போம். அதேமாரி நல்லதே பார்க்கணும். எப்போதும் எக்ஸ்டர்னலாக 5 சென்ஸை வந்து நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கணும். தாட்டை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது? ஆலோசனையை நிறுத்து அப்படின்னு அரவிந்தோ சொல்கிறார் 1926. ஓஷோ அப்சர்வர் ஸ்டேட் போகும்படி சொல்கிறார். இப்போவே கண்ட்ரோல் பண்ணு. எவ்வரி யோகா இஸ் தாரணா. அது பண்ண பண்ண அந்த சிம்பிளுக்கு அழைச்சிட்டு போகும். சிம்பிளில் நம்ம மெசேஜ் குருட்டேந்து வரும். தியானம் செய்கிறதுக்கு இந்த சரீரம் உபாதி, அதில் இருக்கோம் நம்ம. மகாத்மாவுக்கு ஆகிறதுக்கு லாஸ்ட் ஸ்டேஜ் தியானா. தியானா லாஸ்ட் ஸ்டேஜ் மகாத்மா. தியானத்திலோட லாஸ்ட் ஸ்டேஜ் தான் மகாத்மா அப்படின்னு சொல்கிறான். ஹால் ஆஃப் விஸ்டம். லோயர் என்றால் டிசைர்ஸ், ஹையர்னா டிவைன் ஒர்க். அப்போ நம்ம சையமனம் அப்படின்னு சொல்லி நம்ம குரு சொல்கிறத சொல்கிறார். ஸ்பீச்செல்லாம் நம்ம கேட்கும்போது சில சமயம் அந்த சமாதி ஸ்திதிக்கு போயிடுவோம். சமாதி ஸ்திதிக்கு போயிட்டால் இண்டிவிஜுவாலிட்டி இருக்காது, நான் அப்படிங்கிறது இருக்காது. கணபதி சச்சிதானந்த சுவாமிகள் அவர் எப்போதும் நான்னே சொல்ல மாட்டார். சுவாமி இருக்கார், சாமி சொல்கிறார் அப்படின்னு தான் சொல்வார். அந்த நாங்கிறது போகணும். ஸ்வஸ்தி.